வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வீரமணி. குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கான வேட்புமனுக்களை விலக்கிக் கொள்வதற்கான கால அவகாசம் நேற்றுடன் முடிவடைந்த நிலையில் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன், இண்டி கூட்டணி வேட்பாளர் திரு சுதர்ஷன ரெட்டி ஆகியோர் களத்தில் உள்ளனர். அடுத்த மாதம் 9ஆம் தேதி நடைபெறவுள்ள இத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு முடிந்தவுடன் அன்றைய தினமே வாக்கு எண்ணிக்கை மேற்கொள்ளப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும். ஐரோப்பாவின் மிக உயரமான சிகரமான எல்ப்ரஸ் மலை, கார்கிலில் உள்ள குன் மலை மற்றும் மவுண்ட் நன் மலை ஆகிய 3 சிகரங்களை ஏறி செல்வி திவ்யா சாதனை படைத்துள்ளார். எல்ப்ரஸ் மலையை ஏறிய புதுச்சேரி மாநிலத்தைச் சேர்ந்த முதல் பெண்மணி என்ற பெருமையை பெற்றுள்ள இவர் குன்மலையை ஏறிய முதல் தமிழராவார். இவரை புதுச்சேரி உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம் வாழ்த்தினார். புதுச்சேரி ஏம்பலம், மங்கலம் மற்றும் பாகூர் மின்பாதைகளில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட இருப்பதால் இன்று காலை 10:30 மணி முதல் மாலை 4:30 மணி வரை ஏம்பலம், செம்பியபாளையம், கீழ்சாத்தமங்கலம், மேல் சாத்தமங்கலம், கோர்க்காடு, அரியூர், உருவையாறு, மங்கலம், தவளக்குப்பம், இடையார்பாளையம், பூரணாங்குப்பம், புதுக்குப்பம் ஆகிய பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என மின்துறை அறிவித்துள்ளது. பாரிஸில் நடைபெறும் பேட்மிண்டன் உலக சாம்பியன்ஷிப் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் இந்தியாவின் எச்.எஸ். பிரணாய் தனது முதல் சுற்றில் பின்லாந்தின் ஜோஹிம் ஓல்டோர்ஃபை எதிர்கொள்ள உள்ளார். அடுத்த 48 மணி நேரத்தில் ஒடிசா மற்றும் மேற்கு வங்கத்திற்கு அப்பால் வடமேற்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்கள் மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வரும் 31ஆம் தேதி வரை மழை நீடிக்கலாம் என்றும் வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.